டவுன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் எஃப்ஐஆர் விவரம் வெளியாகி இருக்கிறது. செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். டாஸ்மாக் ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாக இருக்கிறது. அதில் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் சிண்டிகேட் மூலம் அரசுக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வாணிப கழகத்தில் பார் டெண்டர், போக்குவரத்து ஒப்பந்தம், பாட்டில் விநியோகம் மற்றும் பிராண்ட் ஒப்பந்தங்களில் அரசு ஊழியர்கள், டாஸ்மாக் உயரதிகாரிகள் மற்றும் ஆளுங்கட்சி பின்னணி கொண்ட நபர்கள் இணைந்து கோடிக்கணக்கில் ஊழல் செய்துள்ளதாக அமலாக்கத்துறை மற்றும் நீதிமன்ற ஆவணங்கள் மூலம் அமலமாகியுள்ளதாகவும், மதுபான சில்லறை விற்பனை மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் ஆண்டுதோறும் கணிசமாக உயர்ந்த நிலையில டாஸ்மாக் மார்க்கம் மூலமான வருவாய் மட்டும் வெகுவாக குறைந்துள்ளதாக இந்த முறைகேடுகளின் தொடக்க புள்ளியாக அமைந்திருப்பதாகவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார் டெண்டர் முறைகேடு மற்றும் கரூர் கேங் விதிமுறையில் ஈடுபட்டதாகவும் 2021 ஆண்டு டிசம்பர் 31 அன்று 857 பார்க்கான டெண்டர் திறப்பின் போது மற்ற பங்கேற்பு அனுமதிக்கப்படாமல் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் சாதகமாக அதிகாரிகள் செயல்பட்டதாகவும், போலி டிடிகள், கார்பரேஷன் டெண்டர் கோரிக்கைகளுக்கான ஒரே வங்கியின் தொடர்ச்சியான வரிசை கொண்ட இஎம்டி வருவாய்களை சமர்ப்பித்து கார்ட்டல் அமைத்துள்ளது என்றும், சிவகங்கையை சேர்ந்த நபர் ஒருவர் 25 லட்சம் வரவுகளை எடுத்து தான் டெண்டரில் பங்கேற்காமல் மூலநூல் கார்த்தி என்பவரின் வழிகாட்டின் பேரில் மற்றவர்களுக்கு வழங்கியிருப்பதாக குற்றச்சாட்டுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனுமதியின்றி இயங்கிய பார்கள் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் உரிமம் புதுப்பிக்கப்படாம மற்றும் மாத தவணை வழங்காம 284 பார்கள் மூடப்படாமல் தொடர்ந்து இயங்குவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவை வடக்கு, கோவை தெற்கு மற்றும் நீலகிரி மாவட்டம் மட்டுமே 32.87 கோடிக்கு அதிகமான அரசு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிரட்டி கட்டாய வசூல் செய்ததாக ஒரு கும்பல் செயல்பட்டதாகவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மற்றும் கோவையை சேர்ந்த அரசியல் செல்வாக்குமிக்க கரூர் கேங் பார் உரிமையான பேசி கட்சி நீதி என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தியதும், மாநிலம் முழுவதிலும் தங்களுக்கு வேண்டிய பார்களை ஒதுக்கி அதிகாரிகள் மீட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதே போல போக்குவரத்து டெண்டர்களிலும் முறைகேடு நடந்திருப்பதாகவும், டாஸ்மார்க்கின் 45 டிப்போக்களுக்கான போக்குவரத்து ஒப்பந்தத்தில் ஆண்டுக்கு 100 கோடி மதிப்பிலானது என்றும், சன் டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தின் ரவிச்சந்திரன் என்பவர் 16 டிப்போக்களுக்கு அளித்த இஎம்டி வரவுகளில் 9 வரவுகளை டாஸ்மாக் மண்டல மேலாளர்கள் முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், இந்த வரவுகளை பயன்படுத்தி எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட், A1 டிராவல்ஸ், வெங்கடேஸ்வரா லாஜிஸ்டிக் போன்ற முறைகேடாக இந்த நிறுவனங்களுக்கு ஒதுக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பழைய பாட்டில்களை விநியோகம் செய்ததில் கிக்பேக் லஞ்ச பணங்கள் அதிக அளவில் புழங்கியதாகவும் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையோட முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதுபான உற்பத்தி ஆலைகள் மற்றும் பழைய பாட்டில்கள் விநியோகத்துறை இடையே போலி இன்வாய்ஸ்களை உருவாக்கி பணத்தை ரொக்கமாக பெற்று டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுத்து ஆர்டர்களை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஜிஎல்ஆர் ஹோல்டிங்ஸ், இகா இன்டர்நேஷனல், ஏஎஸ்எஃப்எல் நிறுவனத்துக்கு 35.82 கோடிக்கு அதிகமான தொகையை பரிமாற்றம் செய்திருப்பதாகவும் அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிறிஸ்டல் பாட்டில்கள் என்ற பெயரில் அதிக அளவில் மோசடி நடைபெற்றிருப்பதாகவும், எஸ்என்ஜி குழுமத்திற்கு 108 கோடி வரை ரொக்கமாக கொடுத்துள்ள தகவல் வெளியாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகார மையமாக அமைச்சர் நெருங்கிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தேஷ் ராஜ் என்பவர் டாஸ்மாக் நிர்வாகத்தில் அதிகாரம் இல்லாத இடைத்தரகராக செயல்பட்டதாகவும், அன்றைய டாஸ்மாக் மேலான இருக்கக்கூடிய விசாகன் ஐஎஸ் முன்னாள் அமைச்சர் செந்தில்பாலாஜி உத்தரவின் பேரில் ரத்தேஷ் ராஜ் அறிவித்தின் பேரில் செயல்படுத்தியதாகவும், மதுபான பிராண்டுகளுக்கு ஒப்பந்தம் அளித்தல், பார் டெண்டர்கள் மாற்றி அமைப்பது, டிஆர்ஓ அளவிலான அதிகாரி இடமாற்றம் வரை அனைத்துமே ரத்தேஷ் ராஜின் கட்டுப்பாட்டில் இயங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கூட்டு சதி, மோசடி, ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய விசாகன் உள்ளிட்ட 7 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அதன் அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
டாஸ்மாக் நிறுவனத்தில் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தனியார் நபர்கள் இணைந்து இயக்கிய இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் அரசு கல்லூரிக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக விசாரணையில உறுதியளிப்பதாகவும் அதன் அடிப்படையில இந்த முதல் தகவலை அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7 பேர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் எம்டியாக இருந்த விசாகன் ஐஏஎஸ், ராமதுரை முருகன் என்ற முன்னாள் டாஸ்மாக் மண்டல மேலாளர், பன்னீர்செல்வம் என்ற முன்னாள் டாஸ்மாக் மண்டல மேலாளர், பாஸ்கர் என்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிஏவா இருந்தவர், அதே போல ரத்தேஷ் ராஜ், கார்த்திக் உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.